அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 3 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடியாத பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு பண்ண பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் போட்டுருக்கும். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு பண்ண பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை கொள்ளலாம். இப்போ எந்த எபிசோடில் மிஸ்டர் ஓவும் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்திருக்காரு. அப்போ அந்த இதில் அவருடைய ஃப்ரெண்டும், ஆமாம் சார், எல்லா டைமுமே இப்போ நீங்கள் அந்த நம்மளுடைய ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி வந்த கன்ஃபியூஷன்லாம் இருந்த அந்த கிரிமினல்ஸோடைய இன்வெஸ்டிகேஷன் தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஒருவேளை நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போது அந்த இடத்துல நடந்தது எதனா பார்த்தீங்களா? எந்த நாளில் சொல்கிற நடந்தது தெரியாத மாதிரியே நடிக்காதீங்க சார், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எதனா பார்த்தீங்களா? நான் சொல்கிறது அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் மறைஞ்சு போனாங்களே அந்த ஏர் ஹவுஸை விட்டு, நம்ம வேறு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போது ஏதோ ஒரு மாசெல்லாம் வருதுன்னு சொன்னாங்களே, அதை பற்றி தான் கேட்குறேன். நான் கேட்க அதை பற்றியே இவன் கேட்குறான். அது ரொம்பவும் மோசமாச்சு, அந்த ஆண்ட்டுங்கெல்லாம் ரொம்பவும் மோசமானது, அந்த ஆண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக அதுதான் அப்படின்னு அவனும் மனசில் யோசிச்சுட்டு, எக்ஸாக்டாக நான் என்ன பார்த்தன்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலுமே நான் பயத்தில் அந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்த்தேன். அது என்னன்னா ஒரு ஆண்ட் தான். என்னது ஆண்ட் மாஸ்டர் தான் வருதுன்னு சொன்னானுங்க அவனுங்க. அது என்ன ஜெய்சாண்டிக்கு அவ்வளோ பெருசாக அந்த இடத்துல வந்துச்சான்னு? இல்லை அது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டானது. ஆனால் இருந்தாலுமே இப்போ பார்த்த ஸ்கூலில் பசங்க எல்லாரும் டே நம்ம தானே நேஷனல் ஜெயிக்கிறோம், ஓடுங்கடா ஜூனியர் கெத்து கம்மின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓடிட்டு இருக்கு. ரீஜனல் காம்படிஷன்ல நம்ம விட்டு கொடுக்க கூடாது, சீக்கிரம் முன்னோக்கி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லீடரும் கேப்டனை தான் எல்லாருமே கூட்டு புஷ் பண்ணி கூட்டுன்னு போயிட்டு இருக்காரு ரன்னிங் ரேஸ்க்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜூனியரான ஹீரோவோட ஃப்ரெண்டும் தள்ளாடி வந்துட்டு இருக்கா. எப்பா சாமி போதுண்டா விட்டுங்கடா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி இவன் வரதை பார்த்துட்டு, எதுக்காக இந்த பையன் அவன் கூட இந்த மாதிரி கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்கான், தன்னுடைய லைஃபை இப்படி புஷ் பண்ணிட்டு இருக்கானே. பெல்லியனும் இதனால தான் ஹியூமன்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஃபோலிஷ் கிரியேச்சர் நான் சொல்ற மைலேஜ். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து அவனுக்கு பவர்ஸை கொடுத்து அப்படியே அவனும் ஷாக் ஆகுறான். என்னாச்சு, என்னோட பாடி எல்லாம் பயங்கரமா ஹீட் ஆகுது, அது மட்டும் இல்லாம செம்ம வேகமா இப்ப நான் ஓடுறேன் கெத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட, யாரா இவன் ஜூனியர், இவன் தள்ளாடி வந்துட்டு இருக்கான், இப்ப என்னடா புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சீனியர்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. புது பசங்க செம்மையா கலக்குறானுங்க. டே சீனியர்ஸ் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, ஓடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. பிடி சார் ஜன்னல் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். கடுப்புல அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அதே விஷயத்தை தான் இங்க மிஸ்டர் ஓ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எதனா ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆண்ட் மாஸ்டர் ஒரு ஹியூமனோட பாடியில இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு போதையில அவனும் வளர்ட்டு, சரி நான் என்னமோ போதையில உங்ககிட்ட வளர்ட்டு இருக்கேன், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், நீங்க 2 பேரும் இன்னமும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு அவரும் கிளம்ப. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அவரும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிடி சாரும் மேல இருந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான்ற விஷயம் வந்து ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவன் ரொம்பவும் என்ன கண்காணிச்சுட்டே இருக்கான் இந்த ஆளு அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கு. பெல்லியனும் மைலேஜ் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வாய்ப்புல அந்த ஹியூமன்ஸுக்கு உங்களுடைய எபிலிட்டி வர நீங்க காமிச்சிட்டு இருக்கிறதுனால தயவு செஞ்சு அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனா நம்ம ஹீரோவும் இல்ல பெல்லியன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு இப்படியே போகட்டும், ஜஸ்ட் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இரு அப்படின்னு ஹீரோ கண்காணிக்க சொல்லிட்டு அடுத்த கட்டமா அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மிஸ்டர் ஓவும் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த கிரிமினல்ஸ் மாத்த அந்த மான்ஸ்டரும் கூடவே நான் பார்த்த அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் நேத்து அந்த மனுஷன் சொன்ன அந்த விஷயத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா கண்டிப்பா இந்த டீச்சர் சொன்ன வகையில் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோடைய பாடியில இருந்து தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இதெல்லாமே நான் கண்டுபிடிச்சாகணும். சப்போஸ் நான் அந்த ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணி மான்ஸ்டர்ஸ் இருக்குன்ற மாதிரி கேட்கறதுக்கு போனேன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பேன், உனக்கு அந்த ஷேடோ மான்ஸ்டர்ஸ் எதுனா தெரியுமா, நீ அதன் கூட வேலை செய்யறியா அப்படின்னு நான் டைரக்டா போயிட்டு அவங்க கிட்ட வெளிப்படையாக கேட்டேன்னா கண்டிப்பா அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு அவரும் என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஸ்கூலை நோக்கி ஷேடோ சோல்ஜரும் ஒருத்தன் பார்த்தா அப்படியே நகுந்து போறான். இன்னொரு பக்கம் இவன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னடா இது அந்த டெஃபினெட்லி அது ஷேடோ மாஸ்டரா, கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல எல்லாம் இருக்குது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்பதான் இங்க இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் தான் காரணம் சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கு. அது பார்த்தா ஏதோ ஒரு மரத்துல ஏறிங்குது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் என்னுடைய ஷேடோ காட்ஸ் மூலியமா அவரை பார்த்தாச்சு, அவர் என்ன நோக்கி இதை வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளாஸுக்கு மிஸ்டர் ஓ வந்துடுறாரு. திரும்பவும் அவரை நான் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபார்மர் சேர்மன் ஆண்டர் அசோசியேஷனை சேர்ந்த ஓ சின் ஜாயில். கண்டிப்பா அவருக்கு எந்த விதமான மெமரிஸும் இல்லை பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள். ஸ்டில் இருந்தாலுமே ரொம்பவும் ஷார்ப்பா இருக்கான் மனுஷன், ஈஸியா கண்டுபிடிச்சிடறான் எது வந்தாலும். அப்புறம் அந்த கிளாஸோட டீச்சரும், நீங்க போலீஸ் ஆஃபீஸரா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லை, நான் இந்த இடத்துல மிஸ்டர் சஞ்சின் மூணு இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு போனோம், அதுக்காக தான் வந்தேன். அங்க பாத்தியா போலீஸ் ஆஃபீஸரை இவனை பத்தி கேட்கணும்னு இருக்க, இவன் எதனா தப்பு பண்ணிட்டு வந்தானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பசங்களாம் தப்பா பேசுறாங்க ஹீரோவை பத்தி. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வராண்டு போக அவரும் என்ன மன்னிச்சிடு, நீ பாடம் கவனிச்சிட்டு இருக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல சொல்லுங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டிமென்ஷனல் ட்ரிஃப்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷன் நான் திரும்ப பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு. அப்புறம் அவரும் உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா டிஃப்ரெண்டா எனக்கு நல்லாவே தெரியறான். ஏன்னா இவனுடைய கண்களை வச்சு பார்க்கும்போது இந்த யங் ஸ்டூடெண்ட் கிடையாது, இவனுடைய கண்களே சொல்லுது இவனுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்குன்னு. உங்களுக்கு அந்த ஷேடோஸை பத்தி எதனா தெரியுமா இல்ல தெரியாதா? அதான் அந்த ஆண்ட்டை பத்தி. இதை நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த டிராயிங்ல இருக்கிறது பிக்சரை. அவனும் இதை யோசிச்சுட்டு, ஐ திங்க் இந்த டிராயிங் ரொம்பவும் நல்லா இருக்கு. நான் பார்த்துருக்கேன். என்னது பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்கேன்? சொல்லு. இந்த ஆண்ட் மாஸ்டரா? உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தில் கேட்க, சாரி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு. உனக்கு அவனை தெரியுமா? நல்லாவே தெரியும். அது என்னன்னா என்னுடைய சின்ன வயசுல நான் அதிகமா ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் பார்ப்பேனா, அதில் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் போட்டு மான்சஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கோம், அதுங்க தான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்துருக்கியா? அட போடா. சரி, உன்னோட டைமை கொடுத்து எனக்கு பதில் சொன்னது ரொம்பவும் நன்றி. இருங்க வேற என்ன பேசணும்? அவ்வளவுதான். உன்னோட டீச்சர் தான் இதை பத்தி என்கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன். இரவும் சரி இருங்க, இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த டிராயிங் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா? பெருவும் மைலேஜ் தயவு செஞ்சு அந்த ஆளு கூட ஒட்டிக்காதீங்க, போலீஸ்காரனா இருக்கான், வேணாம். பரவாயில்லடா, ஒன்னும் ஆகாது. சரி இதை வாங்கிக்கோன்னு சொல்ல ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் அவனும் கிளம்ப. ஈகிரிஸும் மைலேஜ் எதுக்காக நீங்க அவர்கிட்ட எந்த விதமான உண்மையை சொல்லலன்னு வந்து கேட்க, அதுக்கான காரணம் காடோடைய பிளெஸிங் இருக்கிறவங்களா மட்டும்தான் மெமரிஸ் போனவருமே திரும்பவும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஆர்ட்ஸோடைய டூலை நான் பயன்படுத்தினோட ரிசல்ட்டாக இவங்களுக்கு மெமரி போயிடும், நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் ஹீரோவை ஸ்கூலுக்குள்ளே வந்தா பொண்ணுங்கள்லாம் இவனை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரு? நீ அவ்வளோ ஃபேமஸா? என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்டாரு? ஹீரோவும் இல்லை எனக்கு பர்சனலாகவே அவர் நல்லாவே தெரியும், அவர் சில கேள்விகள் மட்டும் என்கிட்ட கேட்டிருந்தாரு. அப்படியா? போலீஸ்காரலாம் நீ கூட ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருக்க, நீ உண்மையிலேயே ஆசமான பையன் தான் அப்படின்னு பொண்ணுங்க சுற்றி பேசிட்டு இருக்க. கூடவே நீ ஸ்போர்ட்ஸ் கிளப்ல அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கதை நாங்கள் பார்த்தோம், பயங்கரமா ஓடி இருந்தது கிரவுண்ட்ல, அதுவும் நேத்து பார்த்தோம் சஞ்சன் போ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு பொண்ணை ஒருத்தனை வேலைக்கு விட்டுட்டு, டேய் என்ன ஒரு போலீஸ்காரன் வந்து அடுத்த நிமிஷம் நீ எவ்வளவு பாப்புலர் ஆயிட்டேன்னு, அதெல்லாம் எங்களால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஹீரோவை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, இப்ப நான் புள்ளி பண்ற விஷயத்தெல்லாம் போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணினா அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே வந்து அடுத்த நிமிஷமா உனக்கு பயங்கரமான விளைவுகள் இருக்கும்டா அப்படின்னு அவனுங்களும் மிரட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுங்க கழுத்தை வந்து பிடிக்கிறானுங்க. டேய் ஜூனியர்ஸ் ஆகிய நீங்க என்னுடைய கிளப் மெம்பர் கிட்ட எப்படி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வர. கேப்டன் நீங்க என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல, உன்னை பத்தி இந்த இடியட்ஸுக்கு சொல்றதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம என்ன பொண்ணுங்க நீங்க ஜெயிச்சதுதான் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, நேத்து வேற ஜாலியா இருக்க போல, காமெடி பண்ணாதீங்க, வந்த விஷயம் என்ன? சரி டென்ஷன் ஆகாத. இதுக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்ச அந்த திறமையை வச்சுதான் இதுக்கப்புறம் நாங்க என்னுடைய கிளப்ல மெம்பரா உன்னை ஜாயின் பண்ண ஆசைப்படுறோம், அதுக்கான ஒரு வெல்கம் பார்ட்டி கொடுக்க போறோம், வரியா? நீயும் உன் ஃப்ரெண்டனையும் கூட்டின்னு வந்துரு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு. ஓகே கேப்டன், நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இஷ்டத்துக்கு நான் அவனும் ஓட. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே இவனுங்களும் அந்த இடத்துல வரும்போது மிஸ்டர் சாங் அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாரடா இவனும் திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம மிஸ்டர் ஓ நின்றுட்டு இருக்காரு. நான் திரும்பவும் உங்ககிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு, அப்பா அவனுடைய கேப்டனும் கவலைப்படாத ஜின்போ, போயிட்டு சீக்கிரம் வந்துரு, வெல்கம் பார்ட்டி உனக்காக காத்துட்டு இருக்கு, உன்னோட நண்பங்காரன் என்கிட்ட ஆஸ்டேஜா மாட்டிக்கணும், நீ வரலன்னா அவனை வச்சு செய்வோம், கேப்டன் என்ன ஓட்டுறியான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய ஃப்ரெண்டோட உயிர் அந்த இடத்துல ஆபத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், என்ன பேசணும் நீங்க அப்படின்னு பேசவும் மிஸ்டர் ஓவும் மிஸ்டர் சாங் உண்மையிலே இது நீங்க தானா அப்படின்னு ஒரு எமோஷனலான பேச்சுல அவனும் கேட்க, அதோட இந்த எபிசோட வெறித்தனமா முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ ஏதாவது பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போகிற அடுத்தது வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது எபிசோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.